கண்டிஷன் சப்ளை. நம்பர் 2, விஜயோட அணுகுமுறையில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை இது காட்டுது. எத்தனையோ பேர் விஜய் கிட்ட போகிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் பெயர் சொல்ல விரும்பலை. இடதுசாரிகளை தவிர, நாம் தமிழரை தவிர, ஏன்னா நாம் தமிழரில் எனக்கு தெரியாது, இடதுசாரிகளில் தெரியும். அதனால் சொல்கிறேன், இவர்களை தவிர மற்ற எல்லா கட்சியிலையும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, பாமக, மதிமுக எல்லா கட்சியிலையும் விஜய் பக்கம் போகிறதுக்கு அந்தந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கதவை திறக்கல விஜய். இன்றைக்கி செங்கோட்டையன் போகுதுன்றது 2 விஷயம். அதிமுக உள்ள ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு ஒரு புதிய பாதை கிடைத்திருக்கிறது. மற்ற கட்சியில் இருக்கவங்களுக்கும் அவங்களால பலன் இருக்குன்னா கண்டிப்பாக விஜய் அவர்களை சேர்த்து கொள்வார்னு எனக்கு தோணுது. அப்போ இளைஞர்களும் அனுபவசாலிகளும் சேர்ந்தது தான் அரசியல். பண்டூரி ராமச்சந்திரன் எப்படி விஜயகாந்துக்கு ஸ்மூத்தாக டேக் ஆஃப்க்கு இருந்தாரோ, அந்த மாதிரி விஜய் அந்த பணியை செங்கோட்டையன் அந்த ரோலை ப்ளே பண்ணுவார்னு தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே அந்த கூட்டத்தில் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் புரணி பேசுறது, போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் வழக்கம் போல் நடக்கும். பட் செங்கோட்டையன் வந்து அதுக்கு எல்லாம் சமாளிக்கக்கூடிய உஷாரான அரசியல்வாதி. அவர் அனுபவசாலி. எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையனுக்கு எந்த பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் எடப்பாடியை தோக்கடிக்கணும், அவ்வளோதான். அது கண்டிப்பாக வந்து அவர் வந்து விஜய்க்கு அந்த ஆலோசனை. விஜயோட அரசியல் வந்து ஒரு பக்குவப்பட்ட அரசியலாக, இதுவரை விஜயோட பாதையில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்பது மற்ற அரசியல் கட்சிகள் செய்யாத தவறுகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தவறுகள் இனி களையப்படும். ஒரு பக்குவமான அரசியல்வாதியாக விஜய் முகிழ்த்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இது காட்டுகிறது.